ராமகோபாலனின் எழுத்துக்கள் தேசபக்தியை ஆழமாக விதைத்து உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் வீர துறவி ராமகோபாலன் எண்ணங்களும் எழுத்துகளும் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்ட இந்நூலை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் அர்லேக்கர், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நூலை வெளியிட்ட பின் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், ராமகோபாலனின் எழுத்துக்கள் தேசபக்தியை ஆழமாக விதைத்து உள்ளதாக புகழாரம் சூட்டினார். மேலும் தீண்டாமைக்கு எதிராக வலிமையாக அவர் போராடியதாகவும் தெரிவித்தார். புத்தகங்களை பரிசீலித்தால் அவர் பெருமகிழ்ச்சி அடைவார். அதற்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் யாரும் பிறக்கும் போதே ஞானசம்பந்தராக பிறப்பதில்லை. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் கடவுளுடைய அருளால் பிறக்கின்ற பொழுதே ஞானத்தை பெற்ற ஞானசம்பந்தர்களாக பிறக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் ஞானத்தை வளர்த்து கொள்கின்றவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அந்த ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு புத்தகங்கள் இன்றியமையாதது என்பதை கோபால்ஜி அவர்கள் வலியுறுத்தி சொல்வார்கள். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் மாணவர்களை உரையாற்றுவதற்கு அதிக முக்கியத்துவத்தை அளிப்பார்கள். ஒரு வீட்டிலே தங்கியிருந்தாலும் கூட அந்த வீட்டிலே இருந்து பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளை அழைத்து சிறிது நேரமாவது உரையாடிவிட்டுத்தான் தன்னுடைய பயண வேலைகளை பார்ப்பார்கள். இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய இந்து முன்னணி தென் பாரத அமைப்பாளர் பக்தன், ராமகோபாலனுடன் 40 ஆண்டுகள் பயணித்த சிபிஆர் தான் புத்தகத்தை வெளியிட தகுதியானவர் என்று தெரிவித்தார். மேலும் இந்த புத்தகம் 6000 பக்கங்களுடன் தொகுக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். அதனை அடுத்து பேசிய தஞ்சை ராமகிருஷ்ணா மடத் தலைவர் சுவாமி வி. மூர்த்தனார், சுவாமி விவேகானந்தர் வழியை பின்பற்றி நடந்தவர் ராமகோபாலன் என தெரிவித்தார். மேலும் வீரமும் தெய்வமும் வேண்டும் என எழுத்துக்கள் மூலம் சுட்டிக்காட்டியவர் எனவும் கூறினார்.